டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெக் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் வேஸ்ட் பேப்பர்ஸ்லாம் வந்துட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே சைஸில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நெக் கட்டிங் எப்படி பண்ணலான்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பிகினிங்கில் நீங்கள் டைலரிங் கிளாஸ் கற்றுக்கிட்டு இருக்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து நீங்கள் நெக் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி கட் பண்ண தெரில அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மினி ஷீட் வந்து எடுத்துக்குங்க. உங்கள்கிட்ட இருக்கிற டிமி ஷீட்டு எது வேணாலும் நீங்கள் எடுத்து அதை வந்து 4-5 ஃபோல்டு பண்ணி நீங்கள் ஒரு 6 பேப்பராக கட் பண்ணி அதை டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஆர்ம் கோல், ஷோல்டர், நெக் வித்து, நெக்கோட டெப்த்து, வேஸ்டோட எல்லாச்சும் பேனாவில் நீங்கள் நார்மல் மார்க்கர் பண்ணிவிட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு ரவுண்ட் நெக்கு, வி நெக்கு, பா நெக்கு, டைமண்ட் நெக்கு, இந்த மாதிரி வந்துட்டு டிசைன் ஷேப்பான இருக்க எல்லா நெக் பேட்டர்னுமே நீங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சும்மா மேனுவலான இப்போ பேசிக்ஸ் நெக் பேட்டர்ன் மட்டும்தான் உங்களுக்கு பாட்டு காட்டுறேன். ரொம்ப இன்னும் கிராண்டான ரொம்ப சூப்பரான நெக் டைப்லாம் இருக்குது. பட் சிம்பிளாக ஒரு 5 டிசைனான ஒரு நெக் பேட்டர்ன் எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்ற டிசைன்ஸில் வந்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி பானை நெக் வர போடுறீங்க அப்படின்னா கரெக்டான நெக்கோட டெப்த்து வச்சுட்டு அங்கேருந்து கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா உள்பக்கமாக ஒரு 1.5 இன்ச்சஸும் உள்பாயிண்ட் 1.0 வெளியில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நீங்கள் 1.5 மேலே எக்ஸ்ட்ராவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த கர்வ்லாம் கரெக்டாக வரும். வி நெக்னால் ஷோல்டர்லேருந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த டெப்த்துக்கு வந்து கனெக்ஷன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரைனிங் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணி ஒரு பேட்டர்ன்லையும் போட்டு பார்த்துட்டு இதை கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சிங்கிளாக ஒன் பக்கம் நீங்கள் அந்த ட்ராயிங் பண்ணிவிட்டு கட்டி எடுக்கும் போது அது டபுள் சைடாக உங்களுக்காக அந்த பேட்டர்ன் வந்து 2 பக்கமும் உங்களுக்கு கொடுத்துரும். அதனால தான் கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஒவ்வொரு டைப் ஆஃப் நெக்குமே பார்த்தீங்கன்னா வி நெக்கு, பானை நெக்கு, யூ நெக்கு, ரவுண்ட் நெக்கு, இந்த மாதிரி எல்லா ஷேப்லேயும் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற டிசைன் என்ன பேட்டர்ன்றதை உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆர்ம் கோல் கட் பண்ணிவிட்டேன், வெஸ்ட் ரவுண்டில் உள்ள ஜஸ்ட் ரவுண்ட் சைஸ்மே கட் பண்ணிவிட்டேன், வி நெக்குக்கான ஷேப்பையுமே நான் கட் பண்ணிவிட்டு திருப்பி காட்டுறேன் பாருங்கள். ஆஃப்டர் கட்டிங்க்கு அப்புறம் இப்படி தான் இந்த மாதிரி ஷேப்பில் தான் உங்களுக்கு நெக் பேட்டர்ன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பிகினிங்கில் நீங்கள் டைலரிங் கிளாஸ் கற்றுக்கிறப்ப உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் வேணும் அப்படிங்கும் போது இந்த மாதிரி மினி ஷீட்லேயோ இல்லை கொஞ்சம் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி ஒரு பேப்பர்ஸ்லேயும் நீங்கள் கட் பண்ணி ட்ரைனிங் எடுக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அந்த கர்வ்லாம் கரெக்டாக உங்களுக்கு ட்ரைனிங் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணும்போது கிளாத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் போட்டு பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு ப்ராக்டிக்ஸுமே உங்களுக்கு அடிக்கடி ட்ரைனிங் எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக உங்களால் அந்த கட்டிங் வந்து இந்த சொதறின்னு இருக்காமல் கரெக்டாக கட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கட்டிங் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துக்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இன்னும் நிறைய டீட்டெயில்ஸான வீடியோஸ்லாம் அடிக்கடி போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே, பாய்.